10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் பயிற்சி 6ல் 3ல வினாயன் 4 இந்த வீடியோல பார்க்கலாம். வினா பாருங்க. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகின்றன. விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்கலாம். விமானம் இங்க பறக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இங்க இருந்து ஒரு நேர்கோடு முதல்ல நம்ம வரைஞ்சுக்குவோம். இங்க ஒரு படகு இருக்கு, இங்க ஒரு படகு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த படகுகளுக்கு இறக்க கோணம் கொடுத்திருக்காங்க. அதனால நாம பார்வை கோடு வரைஞ்சுக்குவோம். இறக்க கோணத்துக்கு நமக்கு பார்வை கோடு ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க இருந்து இறக்க கோணம் போடலாம். இந்த ரெண்டு படகுகளுக்கும் இறக்க கோணம் கொடுத்திருக்காங்க. கம்மியா இருக்கிற கோணம் 30 டிகிரி. இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி இல்லையா? நமக்கு தெரியும். அடுத்து இன்னொரு படகோட இறக்க கோணம் 60 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி இல்லையா? படம் வரைஞ்சிட்டோம். பேர் கொடுத்துக்கலாம். ஏ பி, இங்க சி போட்டுக்கலாம், இங்க டி போட்டுக்கலாம். எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். நமக்கிட்ட ரெண்டு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்குவோம். இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியில் நமக்கு பிசி வேணும் சரிங்களா? அப்போ நாம ஏபியும் பிசியும் இருக்கக்கூடிய டான் தீட்டா எடுத்துக்குவோம். எதுக்காக அப்படின்னா இதுல இருந்து நாம கணக்குல கொடுத்திருக்காங்க 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானம் அப்படின்னு. அப்படின்னா இது 1800 மீட்டர் நமக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் இந்த பெரிய முக்கோணத்தையும் எடுத்துக்குவோம். அதுலயும் இதை வச்சுக்கிட்டு பிடியை கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் பிடியில இருந்து பிசிய கழிச்சிட்டோம்னா நமக்கு சிடி கிடைச்சிடும். அதாவது இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? டான் தீட்டா எடுக்கணும். டான் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டான் தீட்டா இருக்க இடத்துல என்ன இருக்கு? 60 டிகிரி சமம் எதிர்பக்கம். எதிர்பக்கம் 1800 பை அடுத்துள்ள பக்கம் பிசி. டான் 60ஓட மதிப்பு என்ன? √3 சமம் 1800 பை பிசி. பிசி வேணும்னா நம்ம பிசிய அங்க கொண்டு போயிட்டு √3 கீழே கொண்டு வந்துருவோம். பிசி சமம் 1800 பை √3. கீழே √3 இருந்தா என்ன செய்வோம்? ஒரு √3ஆல பெருக்கிட்டு ஒரு √3ஆல வகுத்துருவோம் இல்லையா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1800 √3 பை 3. ஒரு 3 3 மேல அடிச்சுக்கிட்டீங்கன்னா 6 3 18 0 0. அதாவது 600 √3. 600 √3னா √3க்கு மதிப்பு 1.732 கணக்குல கொடுத்திருக்காங்க. போட்டு பெருக்கிக்குவோம். 2 6 12க்கு 2 மீதி 1, 3 18 1 19க்கு 9 மீதி 1, 6 7 42, 42 1 43 மீதி 4, 1 6 6, 6 4 10. இந்த 2 ஜீரோவை எடுத்து இங்க போட்டுக்கோங்க. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. என்ன கிடைச்சிருக்கு? 1039.2 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம கிட்ட இன்னொரு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில் அங்கேயே நாம டான் தீட்டாவை எடுப்போம். டான் நமக்கு ஏபிடியில 30 டிகிரி இருக்கு. டான் 30 டிகிரி சமம் எதிர்பக்கம் 1800 பை அடுத்துள்ள பக்கம் பிடி. டான் 30க்கு மதிப்பு போடுவோம். 1 பை √3 சமம் 1800 பை பிடி. குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குவோம். பிடி கொண்டு இங்க பெருக்குவோம். √3 கொண்டு இங்க பெருக்குவோம். பிடி சமம் 1800 √3. 1800 பெருக்கல் √3ஓட மதிப்பு 1.732 பெருக்குவோம். 1.732 நீங்க 18ஆல மட்டும் பெருக்குங்க. 2 8 16க்கு 6 மீதி 1, 3 24 1 25 மீதி 2, 8 7 56, 57 58, 1 8 8 5 13.
1ஆல பெருக்குங்க. 1 2 2, 1 3 3, 1 7 7, 1 1 1. கூட்டுங்க. 6 7, 11க்கு 1 மிச்சம் 1, 11க்கு 1 மிச்சம் 1, 3. பாருங்க. 3 1 7 பாருங்க. 3 1 1 7 6 இங்க 2 0 இருக்குல்ல. அத எடுத்து போட்டுக்கங்க. 3 இலக்கங்கள் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா 3117.6 மீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பிடி கண்டுபிடிச்சிருக்கோம். இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு சிடி இல்லையா? சிடி நமக்கு எப்படி கிடைக்கும்? பிடியில இருந்து பிசிய கழிச்சிங்கன்னா கிடைக்கும். பிடி மைனஸ் பிசி. பிடி என்ன? 3117.6 மைனஸ் பிசி என்ன? 1039.2 போட்டு கழிப்போமா? 3117.6 1039.2 6ல 2 கழிச்சா 4 17ல 9 போச்சுன்னா 8 10 10ல 3 போனா 7 இங்க 0 3ல 1 கழிச்சீங்கன்னா 2 2078.4 மீட்டர். இரு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 2078.4 மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.